வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களம் எப்பவுமே சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமில்லாத ஒண்ணு. ஆனா இப்போ திமுகவுக்கும் தவகவுக்கும் நடுவுல நடக்கிற இந்த அரசியல் சதுரங்க ஆட்டம் அப்பா அனல் பறக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த விரிவான அரசியல் அலசல்ல அதிருப்தி எம்எல்ஏக்கள் பின்னணி, திரைக்கு பின்னால் நடக்கிற வியூகங்கள்னு எல்லாத்தையும் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இது வெறும் வதந்தியா இல்ல மாபெரும் அரசியல் மாற்றத்துக்கான தொடக்கமா? தரவுகளோட இதை நாம விரிவா புரிஞ்சுக்குவோம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஓகே, இந்த முதல் விஷயத்தை கவனிங்க. நேத்து ராத்திரியில இருந்து அரசியல் வட்டாரத்துல ஒரு செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவிட்டு இருக்கு. தவகை கட்சியைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்களோட செல்போன்கள் திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு நெருக்கடியான அரசியல் சூழல்ல எம்எல்ஏக்களோட போன் அணைக்கப்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அவங்க கட்சி தாவ போறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகத்தை இது கிளப்பி இருக்கு. இந்த 5 பேர் இப்போ எங்க இருக்காங்க, யார் கூட பேசிட்டு இருக்காங்க, இதுதான் இப்போ எல்லாரும் மனசுல மூடிட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஆனா பிரச்சனை இந்த 5 பேரோட மட்டும் முடிஞ்சிடல. அரசியல் வட்டாரங்கள்ல அடிபடுற உண்மையான நம்பர் பாத்தீங்கன்னா 8ல இருந்து 25. எனது 25 நீங்க அதிர்ச்சியாகலாம். தவக வச்சிருந்த சுமார் 8 முதல் 25 எம்எல்ஏக்கள் வரை திமுகவுக்கு தாவ தயாரா இருக்காங்கன்னு பரபரப்பா பேசப்படுது. ஒரு கட்சியில 2-3 பேர் அதிருப்தியில் இருக்கிறது ரொம்ப சகஜமான விஷயம். ஆனா இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான எம்எல்ஏக்களை திமுக தீவிரமா குறி வச்சு வளைக்க பாக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் பிளான் இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திமுக ஏன் இவ்வளவு அவசரமா இவ்வளவு தீவிரமா ஒரு எதிர்த்தாக்குதலை நடத்தணும்? அதற்கான அடிப்படை காரணம் என்ன? சமீபத்துல சட்டப்பேரவையில முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை குறித்து மிக கடுமையான அநாகரிகமான முறையில சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவம் திமுக தலைமையிடமும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் சரி, கடுமையான அதிருப்தியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த அவமதிப்பு தான் உடனடியா பதிலடி கொடுத்தே ஆகணும்னு திமுகவை இப்படி ஒரு தீவிரமான தாக்குதலுக்கு தூண்டி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோபத்தோட விளைவா திமுக இப்போ ஒரு டைம் லைனை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2029ல வரவிருக்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வரைக்கும் பொறுமையா காத்திருக்க திமுக தயாரா இல்ல. இந்த ஆட்சியாளர்களை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பதவியில இருந்து இறக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்பவே உறுதியா இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான இலக்கை நோக்கி திமுக தரப்புல தீவிரமா வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருது. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பிரஷர் உருவாக்கி இருக்கு. சரி, இந்த ஆட்சியை கவிழ்க்கிற திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறாங்க? இங்க தான் அரசியல்ல ரொம்ப பிரபலமான அந்த சோஃபா ஃபார்முலாவை கையில எடுக்காங்க. இந்த சோஃபா ஃபார்முலானா என்ன? ரொம்ப சிம்பிள். மாற்றுத்தரப்பு எம்எல்ஏக்களை தங்க பக்கம் இழுக்கிறதுக்காக அவங்களுக்கு பெரிய அளவிலான சலுகைகள், பதவி பேரங்கள் மற்றும் பல லாபகரமான ஆஃபர்களை அள்ளி வழங்குறது. இந்த ஃபார்முலாவை முழுவீச்சுல பயன்படுத்தி தவக எம்எல்ஏக்களை கொத்து கொத்தா தங்க பக்கம் இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் திமுக இப்போ முடுக்கி விட்டுருக்காங்க. இது ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துற ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல அப்படிங்கறதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இருந்த எம்எல்ஏக்களை தங்க பக்கம் இழுக்கிறதுக்காக தவக்க இதே சோபா ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு தவக்க பயன்படுத்திய அதே ஆயுதத்தை, அதே உத்திய திமுக கையில் எடுத்து நேரடியாக தவக்க எம்எல்ஏக்களுக்கே பெரிய ஆஃபர்களை அள்ளி வீசிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அடுத்து பகுதி 1, தவேகவின் பலவீனம் மற்றும் உள்கட்சி பூசல். தவேகவுக்குள்ள நிலவும் குழப்பங்கள் மற்றும் அதிகார போட்டிகளை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். எப்பவுமே வெளியில இருந்து வர பிரஷரை விட உள்ள இருக்கிற விரிசல்கள் தான் ரொம்ப ஆபத்தானவை. தவைகவோட உள் விவகாரங்கள்ல இப்ப நிஜமாவே என்ன நடந்துட்டு இருக்கு? முதலாவதா விருதுநகர் மாவட்ட செயலாளருக்கும் ஒரு அமைச்சருக்கும் இடையில மிக கடுமையான நேரடி மோதல் போயிட்டு இருக்கு. இரண்டாவதா இது ஒரு மாவட்டத்தோட நிக்கல. கட்சியின் பல மாவட்ட செயலாளர்கள் இப்போ கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. காரணம், அவங்க எதிர்பார்த்த அமைச்சர் பொறுப்புகள் அவங்களுக்கு ஒதுக்கப்படாததுதான். பதவிகள் கிடைக்காத ஏமாற்றமும் இந்த உள்கட்சி மோதல்களும் தான் தவைகவோட தற்போதைய மிகப்பெரிய பலவீனமா மாறி இருக்கு. ஆக இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எதிரியின் பலவீனமே நமது பலம். இந்த அடிப்படையில திமுக தன்னோட சதுரங்க காய்களை மிகச்சரியா நகர்த்திட்டு வராங்க. தவக கட்சிக்குள்ள இருக்கிற இந்த ஏமாற்றத்தையும் உள்கட்சி பூசலையும் கட்சி தாவலுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பா திமுக மாத்திக்கிட்டு இருக்கு. பதவிகள் கிடைக்காம அதிருப்தியில் இருக்கிற அந்த 25 எம்எல்ஏக்களை குறி வச்சு தொடர்ந்து பேரம் பேசப்பட்டு வரதா சொல்லப்படுது. இதனால எந்த நேரத்துல வேணும்னாலும் அந்த குறிப்பிட்ட 8 எம்எல்ஏக்கள் திமுக பக்கம் தாவலாம் அப்படிங்கிற ஒரு பரபரப்பான சூழல் இப்போ உருவாகி இருக்கு. இறுதியா நாம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான கேள்வி இதுதான். இந்த 6 மாத காலக்கெடுவுக்குள்ள ஆட்சி நிஜமாவே கவிழுமா? இந்த அரசியல் ஸ்திரமற்ற தன்மை தமிழ்நாட்டு மக்களோட அன்றாட வாழ்க்கையையும் மாநிலத்தோட வளர்ச்சியையும் எப்படி பாதிக்க போகுது? திமுகவோட இந்த சோஃபா ஃபார்முலா வொர்க் அவுட் ஆகுமா? இல்ல தவேக தங்களோட உள்கட்சி பிரச்சனைகளை சரி செஞ்சு இந்த அரசியல் புயலை வெற்றிகரமா கடந்து வருவாங்களா? நிச்சயமா அடுத்த சில வாரங்கள்ல தமிழக அரசியல் களம் பல அதிரடி திருப்பங்களை சந்திக்க போகுது. இந்த விரிவான அரசியல் அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இது போல பல முக்கிய அரசியல் நிகழ்வுகளை தெளிவா புரிஞ்சுக்க மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம்.